ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, லெக்கின்ல இல்லைன்னா நார்மல் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாட் வந்துட்டு அடிக்கடி உள்ளே போயிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்டில் வந்துட்டு இந்த 2 நாட்டையும் நான் ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இது வந்துட்டு எப்பயுமே பிரிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கீழே வந்துட்டு பேண்ட்டை நாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2ஐயும் எடுத்து ஒரு முடிச்சு 2 முடிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த நாட் வந்து எப்பயுமே பிரிஞ்சே வராது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கண்ணாடி வளையல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வளையல் கூட போட்டிருப்பாங்க. இது நம்ம எப்போயுமே வேலை செய்யும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேண்டு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பேண்டாக பார்த்து எடுத்துக்கிட்டு வளையலெல்லாம் மேலே தள்ளி விட்டுருங்க. வேலை செய்யும்போது இந்த மாதிரி பேண்டை போட்டுட்டு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்கலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, பொட்டு பேக்கெட் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி பெருசாக தான் கொடுப்பாங்க. இதை நம்ம கேரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம மொபைல் பவுச்லேயே வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டையை பிரித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெரிய அட்டையில் இருக்குது பார்த்திங்களா, இதையும் நாம் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் நல்லா மடிச்சுட்டு உங்கள் பர்ஸ்லேயோ அப்படி இல்லைனா மொபைல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயோ நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, நம்ம அர்ஜெண்ட்டாக வெளியில் எங்கேயாவது கிளம்பணும்னு நினைக்கும் போது இந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு அடிப்போம். அப்படி அடித்து முடிச்சதுக்கப்புறமா வேறு ஏதாவது வேலைகள் செய்யும்போது அது சீக்கிரமாக அழிஞ்சிரும். அப்படி அழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஹேக்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 30 செகண்ட் வந்துட்டு நல்லா ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்துட்டு உங்களுக்கு அழியவே அழியாது. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. டிப்ஸ் நம்பர் 5, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்க்கு மேட்சாக இந்த மாதிரி செயினெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரிக்கு கூட வாங்கி வச்சுருப்போம். இதை நம்ம அப்படியே பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அது நல்லா சுற்றிக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நாம் ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த செயினில் இருக்கக்கூடிய அந்த சிக்கெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா செயினுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ வாங்கிக்கோங்க. இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்ட்ராவை இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம டபுள் சைடு போட்டுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த பின்னு வந்து இருக்கிறதால நம்ம அந்த சைடு போட முடியாது. அதனால் கழட்டிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிக்குமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6, நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்த மூடியை வந்துட்டு நம்மளால் கழட்டவே முடியாது. ரொம்பவே டஃப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேண்டை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி வந்துட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7, இந்த மாதிரி செயின் வாட்செல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யாருமே இல்லாத டைமில் நாம் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா இது போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதுக்கு நாம் இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துகிட்டு இந்த எண்டில் ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி இழுத்து கீழே நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன வாட்செல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நான் கீழேருந்து எடுத்து இப்போ நான் ஈஸியாக போட்டேன் பாருங்கள். நம்ம அவசரமாக வெளியில் கிளம்பும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த செல்லோ டேப் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். டிப்ஸ் நம்பர் 8,
நம்ம எப்பயுமே நெத்தியில் குங்குமத்தை வைக்கும்போது அது ஈஸியாக ஒட்டவே ஒட்டாது. ஒரு சில குங்குமம் வந்து ஒட்டிக்கும். ஆனால் இந்த மாதிரி பாருங்கள் ஒட்டவே இல்லை. அப்படியே ஒட்டுனாலும் கூட ஒரு சில மணி நேரத்தில் அது விழுந்துடும். அதுக்கு நாம் ஈஸியாக வந்துட்டு ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் லிப் பாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நாம் ரவுண்டாக வந்துட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த குங்குமத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரவுண்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேஸ்லின் கூட ட்ரை பண்ணலாம். வேஸ்லின் இல்லாத டைமில் இந்த மாதிரி லிப் பாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ கொட்டினா கூட அது கொட்டவே இல்லை. ஈஸியாக வந்துட்டு அதில் ஒட்டிருச்சு. டிப்ஸ் நம்பர் 9. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நமக்கு நிறைய கம்மல் வந்து வாங்கி வச்சுருப்போம். இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தேடுறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாயிரும். இதுக்கு நாம் ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அட்டைகள் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களோட நோட்டு புக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து கட் பண்ண அட்டைகள் தான் இது. அப்படி இல்லை அப்படின்னா இன்விடேஷன் கார்டெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அட்டையில் வந்துட்டு ஒரு சேஃப்டி பின்னால் இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் கம்மலில் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த அட்டை வந்துட்டு மடங்கிரும். அதனால் நான் இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் வந்துட்டு ஓட்டை போட்டுக்கிறேன். இதே மாதிரி நாம் எல்லா அட்டைகளுக்குமே வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஓட்டைகள் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த கம்மல் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் வந்துட்டு கழட்டிக்கிறேன். நம்ம கம்மல் வாங்கும்போதே இந்த மாதிரி தான் தருவாங்க. ஆனால் ஒரு சில கம்மல் வந்துட்டு நம்ம தனியாக வாங்கும்போது அட்டைகள் வந்து வராது. அதுக்கு நாம் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு. இதே மாதிரி நாம் எல்லா கம்மலுக்குமே போட்டுக்கலாம். ஒரு நோட் புக்கோட அட்டை நீங்கள் கட் பண்ணிங்கனாவே எல்லா கம்மலும் அதிலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொக்கி இருக்கிற மாதிரி கம்மல் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி பெரிய அட்டையாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட அந்த சின்ன சின்ன கம்மல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரே அட்டையிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இதுலேயே 2 கம்மல் வந்துட்டு போடுறேன். இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு இருக்கும். இதே மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 10. நம்ம பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த கொக்கிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அடிக்கடி ஹேரில் வந்துட்டு மாட்டிக்கும். நம்ம முக்கியமாக ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது தான் அடிக்கடி ஹேரில் மாட்டும்போது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டேப் வந்துட்டு ரொம்ப சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்ற வேண்டாம். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது அந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கிகளில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா சுற்றி விட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் வந்துட்டு கொஞ்சம் கூட மாட்டவே மாட்டாது. அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் டேப் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.